ஹை ஃப்ரெண்ட்ஸ், லியோ படத்தோட 600 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஃபேக் அப்படின்ற மாதிரி ப்ரொடியூசர் லலித் அவர்கள் இன்கம் டேக்ஸ்ல ஃபைல் பண்ண பேலன்ஸ் ஷீட் எல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க ஷேர் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் உண்மைதான். அண்ட் அதுல லியோ படத்துல இருந்து அவங்க 400 கோடி சம்பாரிச்சதா மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ 600 கோடி கலெக்ஷன்ன்றது போய் 400 கோடி தான் வசூல் அப்படின்ற மாதிரி சில பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் படத்தோட கிராஸ் கலெக்ஷன் தான் 600 கோடி. ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்கன்னா ப்ரொடியூசருக்கு மட்டுமே அதோட லாபம்லாம் போகாது. தியேட்டர் ஓனர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னு நிறைய பேர் இருக்காங்க. சோ கிராஸ் கலெக்ஷன் மொத்தமும் லலித் அவர்களுக்கு ப்ராஃபிட்டா போகாது. சோ அவருக்கு நெட் ப்ராஃபிட்டா வந்து 400 கோடியை தான் அவர் இதுல மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இது தெரியாம 2 வருஷம் முன்னாடி வந்த படத்துக்கு இன்னமும் ஃபேக் கலெக்ஷன் சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை ஷேர் பண்ணது மூலமா நல்லதுதான் நடந்திருக்கு. ஏன்னா இந்த அபிஷியலான பேலன்ஸ் ஷீட்ல 400 கோடி மென்ஷன் பண்ணிருக்கிறதே ஒரு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப். சோ இதுக்கப்புறம் லியோ கலெக்ஷன் ஃபேக்குன்னு சொல்லிட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அண்ட் இதே மாதிரி தான் பிகில் ரிலீஸ் அப்போ 300 கோடி கலெக்ஷன்ன்றதை யாருமே நம்பல. அதுக்கப்புறம் ஏஜிஎஸ்ல இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணும்போது அவங்களே அந்த 300 கோடியை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சோ தளபதியோட பாக்ஸ் ஆபீஸை எக்ஸ்போஸ் பண்றதா ட்ரை பண்ணி நல்லதுதான் பண்றாங்க. அண்ட் தளபதி கிட்டத்தட்ட சினிமா விட்டுட்டு அரசியலுக்கே வந்துட்டாரு. சோ இப்போதைக்கு நம்மளோட ஃபைட்லாம் சிஎம் சீட்டுக்கானதா இருக்கு. சோ இன்னமும் சின்ன புலத்தனமா பாக்ஸ் ஆபீஸ்ல சண்டை போட வைக்கிறாங்க. கடைசியா ஜனநாயகன் ரிலீஸ் அப்போ ஒரு பாக்ஸ் ஆபீஸ் சம்பவம் இருக்கும். அதுக்கப்புறம் தளபதி ஃபேன்ஸ்லாம் ஓட் பர்சன்டேஜுக்கான சண்டையில இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம ஜெய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.